ஸோ தைராய்டு கிளாண்ட் வந்து குறைவா சுரக்கிறது, அதுதான் நம்ம நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம அதை வந்து ஹைப்போ தைராய்டிசம் சொல்லுவாங்க. இதனால் நம்ம உடம்புல என்னன்னு பாத்தீங்கன்னா காமனா நம்ம பாக்குறது எடை கூடி விட்டு இருக்கும். சோம்பலான வியாதி, தேவையில்லாத பாடியில வாட்டர் ரிட்டென்ஷன் நிறைய நடந்துவிடும். அதே போன்று வந்து நம்ம எடை பருமன் ஆகிவிட்டு உடலில் நடக்கும் குடல் சுழற்சி முதல் அனைத்து செயல்களும் ஸ்லோ டவுன் ஆயிடும். அதிக தைராய்டு சுரந்தால் லீனாக இருப்பார்கள். இருதய துடிப்பு முதல் நுரையீரல் துடிப்பிலிருந்து குடல் துடிப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டயரியா போயிட்டு இருக்கும். இதே குறைவான தைராய்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ இருதய துடிப்பு படபடப்பா அதிகம் உள்ள தைராய்டு இருப்பவர்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நாம் கண்டறிந்து வெயிட் கூடுதா குறையுதா, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி லெத்தர்ஜிக்கா இருக்கல்ல, ஆக்டிவா இருக்கிறோமா, சுறுசுறுப்பா இருக்கிறோமான்ற அனலைஸ் பண்ணிட்டு T3, T4, TSH இந்த 3 டெஸ்ட் பார்த்துட்டு அதில் வந்து மருத்துவர்கள் வந்து குறைவான தைராய்டா இல்ல அதிகான தைராய்டுன்னு கேட்டு அதுக்கேற்ற மருந்துகள் கொடுக்குவார்கள்.